ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்னப்பா இது அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாருப்பா இருக்கா, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன், புதன்கிழமை வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே புதன்கிழமை நைட் வரைக்கும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் கொடுக்கவே மாட்டாங்க. யார் இருக்காங்கன்னு அது நம்ம அன்அஃபிஷியல் பார்த்து தான் பேச முடியும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம கொடுக்குற அந்த சோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட போக முடியாது. அது ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டான ஒரு இதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் தெரியும் போல். லாஸ்ட் ஃபினாலே ஒரு 2 நாள் மட்டும் லாக் பண்ணிடுவாங்க போல். ஸோ நம்ம அதுக்கடுத்து பார்க்க முடியாது. நான் இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் அஃபிஷியல் ஆரம்பிக்கல. இந்த எபிசோட் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிவிட்டு, இப்போ நம்ம அன்அஃபிஷியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அஃபிஷியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடலாம் கொஞ்சமாவது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் நம்பர் 1 இடத்துல அன்அஃபிஷியலில் இருக்கார். கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வந்துருச்சு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஓட்டிங், அதுக்குள்ளேயும் 10,000 ஓட்டு போட்டாங்க அன்அஃபிஷியலில். ஸோ முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா குதூகலமாக இருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா, இவங்களுக்கு 50% வாக்குகள்னா சௌந்தர்யாவுக்கு பாதிக்கு 25% வாக்குகள் வருது. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பிஆர் வச்சு புஷ் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இல்லாட்டி பவித்ராவுக்கு கீழே தான் சௌந்தர்யா இருப்பாங்க அப்படிங்கிறது நிலைமை, ரயானுக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிலைமை. ஸோ பிஆருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். விஷால் 3ஆம் இடம் 2495 வாக்குகள். ஜாக்லின் 4ஆவது இடம் 2351 வாக்குகள். பவித்ரா 5ஆவது இடம் 1222 வாக்குகள். ரயான் கடைசி இடம் கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் கூட வரல. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க வந்துட்டான். முத்துக்குமரன் மேஜிக் நடக்கும். மேஜிக் நடந்தால் கடைசியிலேருந்து தான் மேஜிக் வரணும். 6ஆவதுலேருந்து ஃபஸ்ட் அறிவிங்கடா அப்படின்னு பிக் பாஸ் அறிவிச்சா மட்டும்தான் அந்த மேஜிக் நடக்கும். கூமுட்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ராயன் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ். டு தி பாயிண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, தட் இஸ் வெரி 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 குட். நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து இதில் அஃபீஷியலில் எப்படி இந்த டைமென்ஷன் மாறப்போகுது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி விஷாலுக்கு சரியாக ஓட் சொல்லும். ஏன்னா தர்ஷிகா உனக்காக இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அன்ஷிதா நல்லா சப்போர்ட் பண்ணி விஷால் அழுதுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஓட்டு பயங்கரமாக ஏறணும். ஸோ வழக்கம் போல் முத்துக்குமரன் 1, 2வது விஷால் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 2வது விஷால் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அதை 11 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதாவது கொஞ்சம் ஓட்டு கேஸ்ட் ஆகிற அந்த இது தூக்கிட்டு வருவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. மிஞ்சி போனால் அப்போ தான் ஆரம்பிக்கும்னு வைங்களேன். ஆரம்பத்தில் யார் லீடிங் பார்த்துடலாம். ஸோ விஷாலாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறேன், சரியா? இதுதான் 2வது விஷால் இருப்பான், 3வது சௌந்தர்யா இருப்பா, 4வது ஜாக்லின் இருப்பா, 5வது பவித்ரா, 6வது ரயான் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டிங்ஸ். சரியா? இதுதான் இது கடைசி வரைக்கும் இருக்க போது. இதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஏன்னா கடைசி வாரம் அப்படிங்கிறப்ப பெரிதளவு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? சரி, இப்போ யாரோட டைனாமிக்ஸை மாற்றலாம் இந்த ஃபைனல் வீக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷாலை கீழே இறக்கலாம். விஷாலை 2 நாளாக அது கூட முடிஞ்சிடும். அடுத்து சவுண்டை எவனாவது அடிக்கிற மாதிரி உள்ளே சவுண்டை அடித்து முத்துக்குமரனை கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணாமல் முத்துக்குமரனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், சௌந்தர்யா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 2 நாள் 3 நாள் பண்ணாங்கன்னா சௌந்தர்யா மேபி முத்துக்குமரனை டச் பண்ண முடியும், ஆனால் முந்த முடியாது கண்டிப்பாக. ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஓட்டிங்கோடைய டைனாமிக்ஸ் இந்த வட்டம் டிசைட் பண்ண போகுது. ஸோ முத்துவா சௌந்தர்யாவா அப்படிங்கிறது தான் டைட்டில் கண்டெண்டர்ஸ். ஆனால் குறுக்க இந்த ஜாக்லின் வந்தா அப்படின்ற மாதிரி ரன்னருக்கு ஜாக்லினுக்கு வாய்ப்பும் இருக்குது. பட் அந்த ஓட் அஃபீஷியல் எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஏன்னா இது அன்அஃபிஷியல் நான் சொல்லிட்டு இருக்கேன், அஃபீஷியல் எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதில் நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ 11 மணிக்கு நைட்டு நம்ம போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபீஷியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஸோ அப்போ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஷாட் முத்துக்குமரன் இஸ் த வின்னர், ஜாக்லின் இஸ் த ரன்னர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு முத்து வின்னர், ஜாக்லின் ரன்னர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், குட் பை, பை பாய்.